வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரைஸ் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு எல்லாம் ஆள் வர மாட்டாங்க. கம்மியாக பாத்திரம் யூஸ் பண்ணி கம்மியாக இது பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, டைமே இல்லாமல் ஓடிட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம், நிறைய டைம் இருக்குது. அதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமு க்ளீன் பண்ணி அதுவும் வெளியே வராமல் உள்ளவே என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இப்போ என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ, நிறைய பேர் வந்து இந்த ரெடிமேட் இட்லி மாவு ரெடி பண்ணி வைக்கலாம், மிக்சிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அடை மாவு ரெடி பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட பொடி, கீரை பொரியல் பொடி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நானும் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அது எல்லாமே இப்போ நிறைய நேரம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னடா இது அம்மா வந்து இப்போ கூட வீடியோ போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வீடியோ போட்டால் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பருப்பு ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆயில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு கொஞ்சம் தக்காளி ஒன்று கூடவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போன வீடியோவிலே உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு குளித்தா ரொம்ப நல்லது. 2வது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புலையோ இல்லை பக்கத்துலேருந்து எங்கேயாவது கிருமிகள் வந்தால் அது வந்து டக்குன்னு அழிச்சிரும். அது தவிர நம்ம ஒரு பக்கெட்டில் மஞ்சள் போட்டு வேப்பிலை போட்டு வாசலில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கை கால்லாம் வெளியிலேருந்து வரவங்க கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா கிருமியெல்லாம் வெளியிலேயே போயிடும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து 1/2 கப் பருப்பு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து 1/2 கப் போட்டிருந்தேன், 1/2 கப்பு வந்து அரிசி, மொத்தத்தில் 2 கப்பு அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு கிண்டி கொஞ்சம் வதக்கிக்கங்க. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 கப்பு அரிசிக்கு இப்போ 5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். மூடி 3 விசில் வரட்டும். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ சாதத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான தண்ணி வச்சு சூப்பராக உதிராக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் கொஞ்சமாக புளி தண்ணி வச்சுருக்கேன், இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கங்க. புளி தண்ணி விட்டு ஒரு கிண்டி விட்டுக்கங்க. கொஞ்ச நேரம் இப்படியே கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும், சிம்மில். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும். அந்த புளியும் சாதத்தில் வந்து நல்லா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்.
பாருங்கள், அருமையான இந்த சாதத்தை ரொம்ப சிம்பிளாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.